ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா பேரசைட் மேட்ச் மான்மியோட பார்ட் 6 வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட 5 பார்ட் பார்க்கல என்னமா இருக்காம அதை இப்போ செக் பண்ணிட்டு வாங்க. அண்ட் கடைசியாக பார்ட் 5 எதில் முடிஞ்சதுன்னா நம்ம சிம்மாடா வந்து ஒரு பேரசைட்டாக மாதிரி நம்ம சினிச்சியோட ஃப்ரெண்டை கொல்றதுக்காக ரெடியாக இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வாங்க பார்க்கலாம். நிக்கிற இடத்த விட்டு அசையாத. நீ அசையாம என்ன நான் உன்னை வழியே இல்லாம கொண்டுருவேன் அப்படியே நம்ம சிம்மாடா சொல்லிட்டு நம்ம சினிச்சியோட ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து நம்ம சினிச்சியோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு ஆசிட் பாட்டில் இருக்குது. ஸோ அதை எடுத்து நம்ம சிம்மாடாவோட மூஞ்சிலே எடுத்துடுறாங்க. அண்ட் அந்த தூக்கி போட்ட பாட்டில் வந்து நம்ம சிம்மாடாவோட மூஞ்சிலேயே அடித்து ஆசிட்ல நம்ம சிம்மாடாவோட மூஞ்சியில் ஊற்றிடுச்சு. ஸோ நம்ம சிம்மாடா வந்து கதறாரு. அந்த பேரசைட் வந்து கதறுது அந்த ஆசிட்டோட எஃபெக்ட் தாங்க முடியாமல். அண்ட் இந்த பக்கம் நம்ம சிம்மாடா கதறிட்டு இருக்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சினிச்சியோட ஃப்ரெண்டு அந்த கிளாஸ் ரூமோட ஜன்னல் வழியாக எட்டி குதிச்சு தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. அண்ட் அப்போ நம்ம சிம்மாடா விடாம நம்ம சினிச்சியோட ஃப்ரெண்டை அட்டாக் பண்றாரு. ஸோ நம்ம சினிச்சியோட ஃப்ரெண்டு வந்து அப்படியே கீழே விழுவுறாங்க. நம்ம சினிச்சியோட ஃப்ரெண்டு கீழே விழுவுற பார்த்தா அந்த கீழே விளையாண்டு இருந்த பசங்களாம் வந்து பாக்குறாங்க. அண்ட் அங்கே கீழே நின்று இருந்தவங்களாம் வந்து நம்ம சினிச்சியோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்படி அவங்க என்னாச்சுன்னு பாட்டுக்கும் போது அந்த கூட்டத்தில் 2 பேர் வந்து அந்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாவா அப்படின்னு 2 பேர் அங்கிருந்து கிளம்புறாங்க. அண்ட் அவங்க அப்படி கிளம்பும் போது அப்படியே இன்னொரு சாரையை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம சிம்மாடா வந்துட்டு ஏன் என்னால மனுஷ உருவத்துக்கு மாற முடியல, என்னோட மனுஷ மூஞ்சியை ஏன் என்னால திரும்ப கொண்டு வர முடியல அப்படின்னு நம்ம சிம்மாடா சொல்லிட்டு புலம்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அண்ட் அப்போ வந்து நம்ம சிம்மாடாவோட அந்த பேரசைட்டோட வெறி வந்து அவரையே ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஸோ இதனால் அவர் கண்ணு முன்னாடி ஒரு போனால் கூட அதை அடித்து கொள்றாரு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்து அந்த 3 பேரும் வந்துடுறாங்க. அந்த சாருமே 2 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு அங்கே என்னமோ புதுசாக நம்ம மாஸ்க் போட்டு நின்றுக்கிற நீ யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க 3 பேரும் நம்ம சிம்மாடா கிட்ட வந்துட்டுக்கிறாங்க. நம்ம சிம்மாடா வந்து உடனே அந்த அவங்க 3 பேர்த்தையும் ஒரே அட்டாக்ல ரொம்ப கொடூரமாக அறுத்து கொள்றாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம மிக்கி வந்து நம்ம சினிச்சிக்கிட்ட சினிச்சி அவன் ஆல்ரெடி 3 பேர்த்த கொண்டுட்டான், வா அவனை நம்ம போய் தடுக்கணும் அப்படின்னு நம்ம சினிச்சி மிக்கி பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து நம்ம சிம்மாடா வந்துட்டு கண்ணில் படுறவங்க எல்லாத்தையுமே கொடூரமாக கொன்று கூச்சிட்டு வந்துட்டுக்கிறாரு. அண்ட் அங்கே கிடக்கிற டெட் பாடிஸ்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸு மீடியாக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணுறாங்க ஒரு இடத்துல. அண்ட் இந்த பக்கம் நம்ம சினிச்சு வந்து சிம்மாடாவை தேடிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து கிளாஸ் 3ல் இருக்கிற பசங்களாம் கத்திட்டு பயந்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதை நம்ம சினிச்சு பார்த்துட்டு அம்மா என்ன கிளாஸ் 3ல் இருக்கிற பசங்களாம் ஓடிட்டு இருக்கிறாங்க, ஒரு வேளை சிம்மாடா அங்கே தான் இருக்கிறானா, அப்போ முரானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம மிகி வந்துட்டு சினிச்சி சிம்மாடா 3rd ஃப்ளோரில் தான் இருக்கிறான், அவனை சீக்கிரம் பிடிக்கணும் வா அப்படின்னு நம்ம மிக்கி சினிச்சி போகிறாங்க. அண்ட் நம்ம சினிச்சி வந்து வேகமாக போய் அந்த 3rd ஃப்ளோரை பார்க்குறாரு. பட் அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சிம்மாடா ராணா கொடூரமாக கொன்று கூச்சிருக்கிறாரு. அண்ட் ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்கிறாரு. அண்ட் இந்த சீனை நம்ம பார்க்கும்போதே நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அண்ட் அதை நம்ம சினிச்சு பார்த்துட்டு கத்திட்டு நெஞ்ச பிடிச்சி அப்படியே உக்காந்துடுறாரு. நம்ம மிகி வந்துட்டு நம்ம சினிச்சியை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. அண்ட் நம்ம சினிச்சி மனசில் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு சிம்மாடாவை போய் கொல்றதுக்காக போகிறாரு. அண்ட் அவர் அப்படி போயிட்டு இருக்கும்போது கீழே வந்து ஒரு தலை கிடக்குது. அண்ட் அந்த தலை வந்து பார்க்க முரானாவாட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம சினிச்சி அந்த தலையை பார்த்துட்டு இது யாரோட தலையாக இருக்கும் அப்படின்னு திருப்பி பார்க்குறாரு. பார்த்தா அது வேற ஏதோ ஒரு பொண்ணோட தலையாக இருக்குது. அண்ட் நம்ம சினிச்சு வந்து அங்கேருந்து போகிறாரு. அப்படி போகும்போது அவருக்கு என்னமோ சவுண்டு கேட்குது. ஸோ அந்த சவுண்டை நோக்கி போகிறாரு. அண்ட் அங்கே போய் பார்த்தா மூளையில் ஒரு 3 பசங்க உட்காந்து கத்திட்டு இருக்கிறாங்க பயத்தில். யாருன்னு பார்த்தா நம்ம முரானா தான். நம்ம சினிச்சு வந்துட்டு முரானா உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு வந்து நல்லா விசாரிக்கிறாரு. அண்ட் அங்கே பக்கத்தில் 2 பசங்க உட்காந்துருப்பாங்க. அந்த பசங்க வந்துட்டு நம்ம சினிச்சிக்கிட்ட அம்மா நீ எந்த வழியில் வந்த அப்படின்னு அந்த பசங்க கேட்க நான் அதுக்கு நம்ம சினிச்சு வந்துட்டு நான் அந்த வழியில் வந்தேன் அப்படின்னு நம்ம சினிச்சு சொல்ல அதுக்கு அந்த பசங்க வந்துக்கிட்டு என்ன அந்த வழியிலையா, அந்த வழியில் தானே எல்லாரும் கொடூரமாக செத்து கிடந்தாங்க அப்படின்னு அந்த பசங்க சொல்ல அதுக்கு நம்ம சினிச்சு வந்துக்கிட்டு ஆமாம் நான் அந்த வழியில் தான் வந்தேன், அந்த வழியில் போனால் தான் சேஃப் அப்படின்னு அந்த பசங்க கிட்ட சொல்ல அந்த பசங்க 2 பேரும் வந்துக்கிட்டு இல்லை அந்த இடத்துல போனால் நாங்களும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் வழியில் போகிறாங்க. நம்ம சினிச்சு வந்து எவ்வளவோ தடுக்க பார்க்குறாரு அவங்கள. பட் அவங்க அதையெல்லாம் கேட்காம ஆப்போசிட் வழியில் போகிறாங்க. ஸோ அந்த வழியில் வந்து நம்ம சிம்மாடா நின்று இருந்திருப்பார் போல். அவங்க 2 பேர்த்தையும் அறுத்து கொண்டுறாரு. அண்ட் நம்ம சிம்மாடா வரதை நம்ம சினிச்சு பார்த்துடுறாரு. ஸோ நம்ம முரானாவை காப்பாற்றுறதுக்காக நம்ம சினிச்சு ஒரு கிளாஸ் ரூமோட ஜன்னலை உடச்சிக்கிட்டு கீழே உளுந்து நம்ம முரானாவை காப்பாற்றுறாரு. அண்ட் நம்ம முரானாவை காப்பாற்றி கொண்டு போய் போலீஸ்கிட்ட விட்டுறாரு. அண்ட் நம்ம முரானாவை காப்பாற்றினதுக்கப்புறம் நம்ம சினிச்சு வந்து சிம்மாடாவை கொல்றதுக்காக
ஸ்கூலுக்கு திரும்ப போகிறாரு. பட் அங்கே வந்து ஆல்ரெடி போலீஸ் அந்த ஸ்கூலையே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம சினிச்சி உள்ளே போக முடியாது. ஸோ போலீஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம சினிச்சி வந்து மிகி கிட்ட எப்படி உள்ளே போகலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்போ நம்ம மிகி வந்துட்டு சினிச்சி போலீஸ் தான் இப்போ உள்ளே போயிருக்கிறாங்கல்ல, அவங்க சிமாடாவை கொன்றுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மிகியும் சினிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம சிமாடாவை போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. பட் அங்கே வந்து எல்லா போலீஸையுமே நம்ம சிமாடா ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் கொண்டுறாரு. அண்ட் இதையே நம்ம சினிச்சியும் மிகியும் கீழே இருந்து பார்த்துட்டு நம்ம மிகி வந்துட்டு இந்த புல்லட்ஸ் எல்லாம் அவனை அவ்வளோ சீக்கிரம் கொல்லாது, நாம் அவனோட ஹார்ட்டில் அடித்தாதான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னு நம்ம மிகி சொல்லிட்டுக்க நம்ம சினிச்சியும் மிகியும் ஒரு பிளான் யோசிக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம சிமாடா எல்லா போலீஸையும் கொண்டுட்டு மொட்டை மாடிக்கு வராரு. அண்ட் இதை கீழே இருந்து போலீஸ்லாம் பார்த்துட்டு இன்னும் சில டீமை அனுப்புறாங்க மொட்டை மாடிக்கு நம்ம சிமாடாவை பிடிக்கிறதுக்காக. அண்ட் இந்த பக்கம் நம்ம சினிச்சியும் மிகியும் கையில் ஒரு கல் எடுத்துட்டு ஒரு ஆப்போசிட் பில்டிங்கில் இருக்கிற மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அண்ட் அந்த மொட்டை மாடி மேலே நின்றுட்டு நம்ம சினிச்சி வந்து சிமாடாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் பில்டிங்கில் நம்ம சிமாடாவும் மேலே வந்துடுறாரு. அண்ட் அந்த பக்கம் நம்ம சினிச்சி வந்துட்டு கையில் கல்லை வச்சுட்டு கெத்தா நின்றுட்டுக்கிறாரு. அண்ட் அப்போ வந்து நம்ம மிகி வந்துட்டு சினிச்சி என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் நான் அவனோட கைக்கு தரேன், நீ கரெக்டாக அவனை ஏம் பண்ணி அவனோட ஹார்ட்டில் அடி அப்படின்னு நம்ம சினிச்சிக்கிட்ட சொல்ல நம்ம சினிச்சி அந்த கல்லை கரெக்டாக ஏம் பண்ணி நம்ம சிமாடாவோட நெஞ்சிலேயே அடிக்கிறாரு. அண்ட் அந்த கல்லுமே நம்ம சிமாடாவோட நெஞ்சையே பொழந்துட்டு போகுது. அண்ட் இந்த சீன் வந்து சும்மா வேற லெவலில் இருக்கும், சும்மா பேடஸாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் நெஞ்சில் அடி வாங்கி நம்ம சிமாடாவோட பேரசைட் வந்து நம்ம சினிச்சியை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே செத்து போகுது. அண்ட் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம சிமாடாவோட பாடியை எடுத்துட்டு போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இந்த சம்பவத்தை பத்தி நியூஸ்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அப்ப வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம சிமாடா வந்து போதைக்கு அடிமையானதுனாலதான் எல்லாத்தையும் கொன்னுட்டான் அப்படின்னு கேஸை மாத்திடுறாங்க. ஐ மீன் அந்த நியூஸ்ல மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதை நம்ம சினிச்சு பார்த்துட்டு நம்ம சினிச்சு வந்து மிகி கிட்ட, ஆமா எதுக்காக போலீஸ் இதை மறைக்கிறாங்க, கம்முன்னு பேரசைட்டில் இந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நம்ம சினிச்சு சொல்ல அதுக்கு நம்ம மிகி வந்துட்டு மேபி போலீஸ் வந்து இதை பப்ளிக் ஆக்க வேணாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு நம்ம மிகி சொல்ல அதுக்கு நம்ம சினிச்சு வந்துட்டு ஏன் இதை பப்ளிக்காக கொண்டு வர மாட்டாங்க, இதை பப்ளிக்காக கொண்டு வந்தால் கூட எல்லா பேரசைட்ஸையும் பிடிக்கலாம்ல அப்படின்னு நம்ம சினிச்சு வந்து சொல்ல அதுக்கு நம்ம மிகி வந்துட்டு நீ என்ன மனுஷங்களா தனியாக நின்று பேரசைட்டை பிடிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம மிகி கேட்க அதுக்கு நம்ம சினிச்சு வந்துட்டு ஆமாம்ல மனுஷங்களால் தனியாக பேரசைட்ஸை பிடிக்க முடியாது, பட் நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம சினிச்சு மிகி கிட்ட கேட்க நம்ம மிகி வந்துட்டு என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம மிகி சொல்ல அதுக்கு நம்ம சினிச்சு வந்துட்டு ஏன் மிகி ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சினிச்சு கேட்க அதுக்கு நம்ம மிகி வந்துட்டு சினிச்சி நீ என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம சினிச்சியும் மிகியோட நிலைமையை யோசிச்சு பார்க்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் இந்த பக்கம் போலீஸை காமிக்கிறாங்க. அங்கே வந்து எல்லா போலீஸும் இந்த பேரசைட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பேரசைட்டை எப்படி பப்ளிக்காக கொண்டு போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதில் ஒரு போலீஸ் வந்துட்டு இப்போ ஒரு ஆள் ஹியூமனா இல்லை பேரசைட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த கூட்டத்தில் கேட்கும்போது அண்ட் இதை பற்றி ஒரு ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது என்னன்னா இப்போ ஒரு மனுஷனோட உடம்புல பேரசைட் இருந்துச்சுன்னா அந்த மனுஷனோட முடியை பிடிச்சி இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த முடிக்கு கொஞ்சம் நேரம் உயிர் இருக்கும். ஸோ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அது மனுஷனா இல்லை பேரசைட்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்துட்டு இப்போ அவங்க சொட்டை இல்லை மொட்டையாக இருந்தால் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு உடம்புல மயிர் எங்கே இருக்குதோ அங்கே பிடுங்கடா அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அண்ட் அப்படியே எப்படி பேரசைட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் இந்த பக்கம் பார்க்கில் 2 கப்பிள்ஸ் உட்காந்துக்கிறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட முடியை பிடிச்சி இழுக்கிறா. ஸோ அப்போ வந்து அந்த முடிக்கு வந்து உயிர் இருக்குது. அண்ட் இதை அந்த பொண்ணு பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் அந்த பொண்ணை கொண்டுறான். ஸோ அப்போ தான் நமக்கே தெரியுது இவனும் ஒரு பேரசைட் தானு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வழியில் இன்னொரு லேடி வராங்க. அண்ட் அந்த லேடி ஒரு பேரசைட் தான் நடக்குது. அண்ட் இவங்க 2 பேரும் அந்த பொண்ணை கடிச்சு தின்னுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம காணா வந்து சினிச்சியை பற்றியே நினச்சி கனவு கண்டுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சினிச்சியை காமிக்கிறாங்க. நம்ம சினிச்சி வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டுக்கிறாரு. அப்போ வந்து நம்ம காணா வந்து நம்ம சினிச்சியோட முடியை பிடிச்சி இழுக்கலான்னு பார்க்குறாங்க. அண்ட் அப்போ வந்து நம்ம சினிச்சி வந்து நம்ம காணாவோட கையை பிடிச்சிட்டு இது மாதிரி கேட்காம இன்னொருத்தங்களோட முடியை பிடிச்சி இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தா இப்போ என் முடியை பிடிச்சி இழுத்துக்கோன்னு நம்ம சினிச்சியா அவரோட முடியை காணா கிட்ட தராரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சினிச்சியும் காணாவும் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம காணாவும் முரானாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம காணா வந்துட்டு முரானா கிட்ட ஆமாம் நீ சினிச்சி உன் ஃப்ரெண்டா இல்லை ஃப்ரெண்டுக்கும் மேலையா அப்படின்னு நம்ம காணா கேட்க அதுக்கு நம்ம முரானா வந்துட்டு இல்லை சினிச்சி என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்ம முரானா மழுப்புறாங்க. அண்ட் இதை நம்ம காணா பார்த்துட்டு அப்போ எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம காணா சினிச்சியை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம சினிச்சி மொரட்டு பிளேபாயாக இருப்போம் போல். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் இந்த பக்கம் ஒரு நியூ வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வில்லன் தான் இந்த பேரசைட்ஸோட தலைவன். நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்.
அப்படின்னு அந்த வில்ல வந்துட்டு கார் டிரைவர் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அண்ட் அந்த கோட்டோ வில்ல வந்து யாகுசா அப்படிங்கிற ஒரு கேங்கை போய் மீட் பண்ணுறான். அண்ட் அங்கே அந்த வில்ல போயிட்டு ஆமா உள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னு அந்த வில்லன் கேட்க அதுக்கு அங்கே நின்றுக்கிறவன் வந்துட்டு ஆமா நீ என்ன பைத்தியமா இல்லை வேற ஏதாவதா, யாகுசா எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் தெரியுமா, இங்கே பாரு தம்பி உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வேணாம், இங்கேருந்து ஒழுங்காக ஓடிடு இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் நம்ம கோட்டோவை அடிக்க வரும்போது நம்ம கோட்டோவை வந்துட்டு ஒரே பஞ்சில் அந்த ஆளோட தலையை பஞ்ச் பண்ணி நசுக்கி கொள்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப கொடூரமாக அடித்து கொள்றாரு. அண்ட் இந்த ஃபைட் சீனெல்லாம் நீங்கள் என்னோட வாய்ஸ் ஓவர் இல்லாமல் பார்க்கறனா கூட பாருங்க, ஏன்னா வேற லெவலில் இருக்கும் இந்த ஃபைட் எல்லாம். நம்ம கோட்டோவை ஒவ்வொருத்தரையும் கொடூரமாக கொல்லும் போது நமக்கே கொஞ்சம் பயத்தை கிளப்பும். அண்ட் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அடித்து கொன்னதுக்கப்புறம் கடைசியாக அந்த 2 கேங்ஸ்டர் தலைவனுங்களை கொல்ல பார்க்குறான். அண்ட் அப்போ வந்து அந்த கேங்ஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன எலவுடா நீ, எதுக்காக நீ எங்களை கொல்ற அப்படின்னு அந்த கேங்ஸ்டர் கேட்கும்போது அதுக்கு கோட்டோ வந்துட்டு இது எங்களோட ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். எங்களை மாதிரி பேரசைட்ஸ் எல்லாம் புல்லட் இல்லைன்னா ஏதாவது கத்திக்கிட்ட அடிபட்டா என்ன ஆகணும்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர்ஸையும் கொண்டுடுறான். அண்ட் இந்த கோட்டோவா வில்லம் பண்ணுற ஃபைட் அண்ட் கொலையெல்லாம் பார்க்கும்போது இவனை எப்படிடா நம்ம சினிச்சு சமாளிக்க போகிறான் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த கோட்டோவா வில்லனோட வில்லத்தனம்லாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஓவர் பவரான ஒரு பேரசைட்டாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த பெல்லைக்கான தட்டி விடுங்க. அண்ட் அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ரெட்.